தமிழக சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பான நகர்வுகள் அரங்கேறி வருகின்றன. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டும் பணியில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பில் தாவேக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் நடந்த தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் விஜய். அதிமுக பெரிய முக்கியத்துவம் இல்லாத கட்சி போல அவரது பேச்சு இருந்தது. இப்போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் யாராவது தயவிருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலையில் தாவேக உள்ளது. யாரை பார்த்து விஜய் விமர்சனம் முன்வைத்தாரோ அவர் சம்மதம் சொன்னால் மட்டுமே அடுத்து நடப்பது எல்லாம் சுமூகமாக போகும். ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. இப்படி விஜய் கடுமையாக பேசியிருந்த நிலையிலும் தற்போது பழனிசாமியிடம் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் தன்மையாக பேசியிருக்கிறார். தமிழகத்தில் திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே அதிமுகவின் இலக்கு. திமுகவின் அதிகாரத்தை எதிர்க்கும் சக்திகளுக்கு அதிமுக துணை நிற்கும் என பழனிசாமி உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து சென்னையில் உள்ள பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் முகாமிட்டு வருகின்றனர். தாவேகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து ஆலோசனை நடக்கிறது. ஒருவேளை தாவேக அதிமுக கூட்டணி அமைந்தால் அமைச்சரவையில் இடம் கேட்பது வரை ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.